அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி சிலபஸில் பார்த்தோன்னா முதல் பாடமாக இருக்க தமிழ்மொழி வரலாறு தான். அதுக்கு நம்ம முதல்ல எடுக்கிற ரெஃபரன்ஸ் புக் எதுன்னு பார்த்தோன்னா சக்திவேல் புத்தகம் தான். அதில் முதல் பாடமாக இருக்கிறது மொழி அமைப்பும் வரலாறும். இதிலிருந்து இன்றைக்கி 24 வினாக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 24 வினாக்கள் பார்த்தோன்னா 4 ஆப்ஷன் வச்சு இருக்குது. இந்த மாதிரி பார்க்கறது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறது சொல்லுங்கள். இல்லை 4 ஆப்ஷன் இல்லாமல் கொஷின் மற்றும் விடை இதை நேராக பார்த்துக்கலாம், 4 ஆப்ஷன் தேவையில்லை அப்படின்னாலும் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 24 வினாக்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அந்த 24 வினாக்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அடுத்ததாக விடைகள் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒலியை ஆராயும் முறைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஒலியை ஆராயும் முறைகள் எத்தனை அப்படின்னா ஆ 2, ஆ 3, இ 4, இ 5. ஒலியை ஆராயும் முறைகள் 2, 3, 4, 5. இதில் சரியான விடை எது அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. இரண்டாவது வினா, ஒலிப்பு முறையை அடிப்படையாக கொண்டு பேச்சொலிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஒலிப்பு முறையை அடிப்படையாக வச்சு பேச்சொலிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படிங்கிற கேள்விக்கு ஆப்ஷன் 2, 3, 4, 5. இதில் சரியான விடை என்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். மூன்றாவது வினா, தமிழில் வருடொலி என்பது வா, ரா, லா, லா. தமிழில் வருடொலி என்பது வா, ரா, லா, லா. இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத குறிச்சிக்கோங்க. வினா எண் 4, மூச்சுக்காற்று வாயுறையில் ஓரிடத்தை அடைத்து நாக்கின் 2 பக்கத்திலும் வெளிவந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? உரசொலி, ஆடொலி, மருங்கொலி, அடைப்பொலி. மூச்சுக்காற்று வாயறையில் ஓரிடத்தை அடைத்து நாக்கின் 2 பக்கத்திலும் வெளிவந்துச்சு அப்படின்னா அதை உரசொலி, ஆடொலி, மருங்கொலி, அடைப்பொலி. இதில் எது சரியான பதில் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. வினா எண் 5, சொல் வேறுபாட்டிற்கு காரணமாய் அமைந்த மிக குறைந்த ஒலி வேறுபாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருபன், ஒலியன், மாச்சுருபு, துணைநிலை வழக்கு. சொல் வேறுபாட்டிற்கு காரணமாய் அமைந்த மிக குறைந்த ஒலி வேறுபாடு என்ன அப்படின்னா உருபனா, ஒலியனா, மாச்சுருபா, துணைநிலை வழக்கா. வினா எண் 6, ஒரே ஒலிச்சூழலில் 2 ஒலிகள் சொல் வேறுபாடோ பொருள் வேறுபாடோ இன்றி ஒரு பொருளின் இருவகை உச்சரிப்பாக கருதப்பட்டால் அது உரல்ச்சி, உருபன், ஒலியன், மாச்சுருபு. ஒரு ஒலிச்சூழலில் 2 ஒலி வந்திருக்கு. அந்த 2 ஒலிகளுக்கும் இடையில் சொல் வேறுபாடோ பொருள் வேறுபாடோ இல்லை அப்படின்னா அந்த பொருளோட இருவகை உச்சரிப்பை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உரல்ச்சியா, உருபனா, ஒலியனா, மாச்சுருபா. வினா எண் 7, மொழிகளில் காணப்படும் சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வது. உருபனியல், சொல்லியல், ஒலியனியல், ஆ மற்றும் ஆ. மொழிகள் காணப்படும் சொற்களோட உள்ளமைப்பை ஆராயறது என்னன்னு பார்த்தோன்னா உருபனியல், சொல்லியல், ஒலியனியல், ஆ மற்றும் ஆ. வினா எண் 8, ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறுகளே என்ன? உருபனா, ஒலியனா, உரல்ச்சியா, மாச்சுருபா. ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறுகளே உருபன், ஒலியன், உரல்ச்சி, மாச்சுருபு. வினா எண் 9, மார்பாலஜி. இந்த நூல் 1946 எழுதியிருக்காங்க. இந்த நூலோட ஆசிரியர் யார்? ப்ளூம்ஃபீல்ட், கால்டுவெல், நைடா, மார்க்ஸ் முல்லர். மார்பாலஜி நூலின் ஆசிரியர் யாருன்னா ப்ளூம்ஃபீல்டா, கால்டுவெல்லா, நைடாவா, மார்க்ஸ் முல்லரா. அடுத்தது வினா எண் 10, இட்டு, இட்டு, இர்ரி, இன் என்பன நிகழ்காலம் காட்டும் உருபுகளா, இறந்த காலம் காட்டும் உருபுகளா, எதிர்காலம் காட்டும் உருபுகளா, இல்லை வேற்றுமை உருபுகளா? இத்து, இட்டு, இர்ரு, இன்னு என்பன இறந்த காலம் காட்டும் உருபுகள், நிகழ்காலம் காட்டும் உருபுகள், எதிர்காலம் காட்டும் உருபுகள், வேற்றுமை உருபுகள். இதில் எது சரியான பதில்? அடுத்தது வினா எண் 11, ஒரு உருபனை காட்டும் பல்வேறு உருபுகளுக்கு பேர் என்னன்னா உருபனா, ஒலியனா, உரல்ச்சியா, மாச்சுருபா. ஒரு உருபனை காட்டும் பல்வேறு உறுப்புகளுக்கு பேர் உருபனா, ஒலியனா, உரல்ச்சியா, மாச்சுருபா. வினா எண் 12, சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2, 3, 4, 5. சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2, 3, 4, 5. அடுத்தது 13, சீன மொழி அப்படிங்கிறது தனிநிலை மொழியா, ஒட்டுநிலை மொழியா, உட்பிணைப்பு மொழியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீன மொழி அப்படிங்கிறது தனிநிலை மொழியா, ஒட்டு மொழியா, உட்பிணைப்பு மொழியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒட்டுநிலை மொழிக்கு உதாரணம் தமிழ் மொழியா, சமஸ்கிருத மொழியா, சீன மொழியா?
ஒட்டுநிலை மொழிக்கு உதாரணம் தமிழ், சமஸ்கிருதம், சீனம். இதில் எது வந்து சரியான பதில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அடுத்தது சமஸ்கிருதம், லத்தீன் என்பன தனிநிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, உட்பிணைப்பு மொழி. சமஸ்கிருதம், லத்தீன் அப்படிங்கிறது தனிநிலை மொழியா, தனி மொழியா, ஒட்டு மொழியா, உட்பிணைப்பு மொழியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது ஒரு மொழியின் கண் காணப்படும் பல்வேறு வாக்கியங்களின் அமைப்பினை ஆராய்வது. ஒரு மொழியின் கண் காணப்படும் பல்வேறு வாக்கியங்களின் அமைப்பினை ஆராய்வது தொடரியல், சொல்லியல், உருபணியல். ஒரு மொழியின் கண் காணப்படும் பல்வேறு வாக்கியங்களின் அமைப்பினை ஆராய்வது தொடரியல், சொல்லியல், உருபணியல். வினாயன் 17 மாற்றிலக்கணத்தின் தந்தை சோம்ஸ்கி, கால்டுவெல், ப்ளூம்ஃபீல்டு. எஸ்பர்சன். மாற்றிலக்கணத்தின் தந்தை சோம்ஸ்கி, கால்டுவெல், ப்ளூம்ஃபீல்டு, எஸ்பர்சன். வினாயன் 18 இக்கால விளக்க மொழியியலின் தந்தை சோம்ஸ்கி, கால்டுவெல், ப்ளூம்ஃபீல்டு, எஸ்பர்சன். இக்கால விளக்க மொழியியலின் தந்தை சோம்ஸ்கி, கால்டுவெல், ப்ளூம்ஃபீல்டு, எஸ்பர்சன். வினாயன் 19 வடமொழியில் மொழி ஆராய்ச்சி நூலாக நமக்கு கிடைப்பனவற்றுள் காலத்தால் முந்தியது எது? நிருக்தா, அஷ்டாத்யாயி, தொல்காப்பியம், அகத்தியம். நிருக்தா, அஷ்டாத்யாயி, தொல்காப்பியம், அகத்தியம். இதில் 4ல் எது வடமொழியில் மொழி ஆராய்ச்சி நூலாக நமக்கு கிடைக்கிறதுல காலத்தால் முந்தியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினாயன் 20 மொழியானது மரபாலும் உடன்பாட்டாலும் தோன்றியது என்பவர் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அலெக்சாண்டர், பாணினி. மொழியானது மரபாலும் உடன்பாட்டாலும் தோன்றியது என்பவர் அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, அலெக்சாண்டர், பாணினி. வினாயன் 21 எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற நூலின் ஆசிரியர் ஹோல்டர், தியோடர், எஸ்டின், மைக்ரேட். ஹோல்டர், தியோடர், எஸ்டின், மைக்ரேட். இதில் எது சரியான பதில் அப்படிங்கிறத பாருங்கள். வினாயன் 22 இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு என்ற நூலை எழுதியவர் அலிவரா, ரைட்ஸ், லெபனிட்ஸ், அதுலாங். அலிவரா, ரைஸ், லெபனிட்ஸ், அதுலாங். இதில் இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு என்ற நூலை எழுதியவர் யார்? வினாயன் 23 செமிட்டிக் மொழி நூல்களை எழுதியவர் யார்? கெல்டிக் மொழி, உராலிக் மொழி. இதை வந்து எழுதியவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. கியர்மதி, லுடால்ஃப், லுகியிட். இதை மேட்ச் பண்ணணும். அது வினாயன் 24 ஒப்பு மொழியியல் ஆய்விற்கு சமஸ்கிருதம் இன்றியமையாதது அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. ஒப்பு மொழியியல் ஆய்விற்கு சமஸ்கிருதம் இன்றியமையாதது அப்படின்னு சொன்னவங்க யார்? வில்லியம் ஜேம்ஸ், எல்லிஸ், கால்டுவெல், நைடா. ஒப்பு மொழியியல் ஆய்விற்கு சமஸ்கிருதம் இன்றியமையாததுன்னு சொன்னவங்க வில்லியம் ஜேம்ஸா, எல்லிஸா, கால்டுவெல்லா, நைடாவா. இதனால எது சரியான பதில் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ முதல் வினாலிருந்து சரியான பதில் பார்த்துட்டு வருவோம். ஃபஸ்ட்டு கொஷின் ஒலியை ஆராயும் முறைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஒலியை ஆராயும் முறைகள் 3. ஒலியை ஆராயும் முறைகள் 3. அது என்னென்னு பார்த்தோன்னா பௌதீக ஒலியியல், உச்சரிப்பொலியியல், கேட்பொலியியல். ஒலியை ஆராயும் முறைகள் 3 பௌதீக ஒலியியல், உச்சரிப்பொலியியல், கேட்பொலியியல். அடுத்தது ஒலிப்பு முறையை அடிப்படையாக கொண்டு பேச்சொலிகளை எத்தனை வகையாக பிரிக்கலான்னு பார்த்தோன்னா 2 வகையாக உயிர், மெய் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். ஒலிப்பு முறையை அடிப்படையாக வச்சு பேச்சொலிகளை உயிர், மெய் அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். தமிழில் வருடொலி என்பது ரகரம். தமிழில் வருடொலி அப்படின்னா ரகரம். அதை என்ன சொல்லுவாங்கன்னா நாக்கின் நுனி மேலே எழுந்து உள்நோக்கி வளைந்து பின் வேகமாக கீழே வரும்போது அன்னத்தில் மோதுவதால் எழுகிற ஒலி தான் என்னது? வருடொலி. வருடொலிக்கு உதாரணம் ரகரம். வருடொலி வந்து ரகரத்தை தான் வருடொலின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நாக்கின் நுனி மேலே எழுந்து உள்நோக்கி வளைந்து பின் வேகமாக கீழே வர்றது தான் வந்து கீழே வந்து அன்னத்தில் மோதுறது தான் வந்து வருடொலி. அது ரகரம். வினாயன் 4 மூச்சுக்காற்று வாயறையில் ஓர் இடத்தை அடைத்து நாக்கின் 2 பக்கத்திலும் வெளிவந்தால் அதுக்கு பேர் மருங்கொலி. மூச்சுக்காற்று வாயறையில் ஓர் இடத்தை அடைத்து நாக்கின் 2 பக்கத்திலும் வெளிவந்தால் அதற்கான பெயர் மருங்கொலி. மருங்கொலிக்கு வந்து லகரம், லகரம் 2 சொல்லுவாங்க. சொல் வேறுபாட்டிற்கு காரணமாய் அமைந்த மிக குறைந்த ஒலி வேறுபாடு என்னென்னா ஒலியன். சொல் வேறுபாட்டிற்கு காரணமாய் அமைந்த மிக குறைந்த ஒலி வேறுபாடு ஒலியன். ஒரே ஒலிச்சூழலில் 2 ஒலிகள் வந்து சொல் வேறுபாடோ பொருள் வேறுபாடோ இன்றி ஒரு பொருளின் இருவகை உச்சரிப்பாக கருதப்பட்டால் அது உரல்ச்சி. 2 வேறு வேறு லெட்ரு வந்து அதுக்கு மீனிங்கோ இல்லை சொல்லோ எதுவுமே வேறுபடாமல் வருது இல்லையா, அது அந்த சவுண்டு மட்டும் வேறு அப்படின்னு சொல்கிறது எதுனா உரல்ச்சி.
மொழிகளில் காணப்படும் சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வது உருபணியல் சொல்லியல். ரெண்டும் தான் சொல்லுவாங்க. மொழிகளில் காணப்படும் சொற்களின் உள்ளமைப்பை ஆராய்வது உருபணியல் சொல்லியல். ஆன்சர் ஆ மற்றும் மா. தான் ஆன்சர். நெடிலி. 8வது கேள்வி, ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறுகள் என்னன்னா உருபன். ஒரு மொழியில் காணப்படும் பொருளை காட்டும் சின்னஞ்சிறு கூறு எதுதான் உருபன். மார்பாலஜி நூலின் ஆசிரியர் யாருன்னா நைடா. மார்பாலஜி நூலின் ஆசிரியர் நைடா. வினா எண் 10, இத்து இட்டு இர்ரு இன்னு என்பன இறந்த காலம் காட்டும் உருபுகள். இத்து இட்டு இர்ரு இன்னு என்பன இறந்த காலம் காட்டும் உருபுகள். வினா எண் 11, ஒரு உருபனை காட்டும் பல்வேறு உருபுகள் எதுனா மாற்றுருபு. ஒரு உருபனை காட்டும் பல்வேறு உருபுகள் மாற்றுருபு. வினா எண் 12, சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 3 வகையாக பிரிக்கலாம். சொல்லமைப்பின் அடிப்படையில் மொழிகளை எத்தனை வகையாக பிரிக்கலாம்னு பார்த்தோன்னா 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்னா தனிநிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, உட்பிணைப்பு மொழி. தனிநிலை மொழி, ஒட்டுநிலை மொழி, உட்பிணைப்பு மொழி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். இப்போ சீன மொழி அப்படிங்கிறது தனிநிலை மொழிக்கு உதாரணம். சீன மொழி அப்படிங்கிறது தனிநிலை மொழிக்கு உதாரணம். ஒட்டுநிலை மொழிக்கு உதாரணம் எதுனா நம்ம தமிழ் மொழி தான் ஒட்டுநிலை மொழிக்கு உதாரணம். ஒட்டுநிலை மொழிக்கு உதாரணம் தமிழ். வினா எண் 15, சமஸ்கிருதம் லத்தீன் அப்படிங்கிறது உட்பிணைப்பு நிலைமொழி. சமஸ்கிருதம் லத்தீன் என்பன உட்பிணைப்பு நிலைமொழி. வினா எண் 16, ஒரு மொழியின் கண் காணப்படும் பல்வேறு வாக்கியங்களின் அமைப்பினை ஆராய்வது தொடரியல். ஒரு மொழியின் கண் காணப்படும் பல்வேறு வாக்கியங்கள் வந்துருச்சு. அப்போ வாக்கியங்கள்னா என்னென்னா தொடரியல். வினா எண் 17, மாற்றிலக்கணத்தின் தந்தை சோம்ஸ்கி. வினா எண் 17, மாற்றிலக்கணத்தின் தந்தை சோம்ஸ்கி. இக்கால விளக்க மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்டு. இக்கால விளக்க மொழியியலின் தந்தை ப்ளூம்ஃபீல்டு. வினா எண் 19, வடமொழியில் மொழி ஆராய்ச்சி நூலாக நமக்கு கிடைப்பனவற்றுள் காலத்தால் முந்தியது எதுனா நிருக்தா. வடமொழி ஆராய்ச்சி நூலாக நமக்கு கிடைப்பனவற்றுள் காலத்தால் முந்தியது நிருக்தா. இது பார்த்தோன்னா 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். நிருக்தா அப்படிங்கிறது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நூல். அடுத்தது இந்த அஷ்டாத்தியாயி அப்படிங்கிற நூலை பற்றி பார்க்கலாம். அஷ்டாத்தியாயி எழுதினவங்க யாருன்னா பாணினி. இது 4000 சூத்திரங்களை கொண்ட நூல் அஷ்டாத்தியாயி. சமஸ்கிருத மொழியோட அமைப்புகளையும் மொழியியல் கூறுகளையும் விரிவாக விளக்குற நூல் எதுனா அஷ்டாத்தியாயி. இங்கே நாம் கேட்டிருக்க கேள்வி என்னென்னா வடமொழியில் மொழி ஆராய்ச்சி நூலாக நமக்கு கிடைக்கிறதுல காலத்தால் முந்தியது. இது நிருக்தா 4ஆம் நூற்றாண்டு. இந்த ஆப்ஷன் ஆல இருக்க அஷ்டாத்தியாயிக்கான விளக்கம் பார்த்தோன்னா இது பாணினியால் எழுதப்பட்ட நூல். 4000 சூத்திரங்களை கொண்டது. இது சமஸ்கிருத மொழியோட அமைப்புகளையும் மொழியியல் கூறுகளையும் விரிவாக விளக்குற நூல் தான் அஷ்டாத்தியாயி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, மொழியானது மரபாலும் உடன்பாட்டாலும் தோன்றியது என்பவர் அரிஸ்டாட்டில். மொழியானது மரபாலும் உடன்பாட்டாலும் தோன்றியது என்பவர் அரிஸ்டாட்டில். வினா எண் 21, எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற நூலின் ஆசிரியர் ஹோல்டர். எலமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ற நூலின் ஆசிரியர் ஹோல்டர். அடுத்தது, இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு என்ற நூலை எழுதியவர் அலிவரா. இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு என்ற நூலை எழுதியவர் ரைஸ். இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு என்ற நூலை எழுதியவர் ரைஸ். அலிவரா அப்படிங்கிறவர் போர்ச்சுகீசிய இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு. இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு அப்படிங்கிற நூலை எழுதினவங்க ரைஸ். அலிவரா அப்படிங்கிறவங்க போர்ச்சுகீசிய இலக்கணம் அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காங்க. இந்த லெபனிட்ஸ், அதுலாங், ஹெர்டர் இவங்கெல்லாம் ஐரோப்பிய மொழிகளில் ஒப்பு மொழியியல் வளர்ச்சிக்கு உதவி செஞ்சவங்க. இத்தாலிய மொழியின் உச்சரிப்பு நூலோட ஆசிரியர் ரைஸ். அலிவரா எழுதின நூல் போர்ச்சுகீசிய இலக்கணம். அதுவே இந்த லெபனிட்ஸ், அதுலாங் அவர் கூட சேர்ந்து ஹெர்டர் அப்படிங்கிறவரும் ஐரோப்பிய மொழிகளில் ஒப்பு மொழியியல் வளர்ச்சிக்கு உதவியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, செமிட்டிக் மொழி அப்படிங்கிறது லுடால்ஃப். கெல்டிக் மொழி அப்படிங்கிறது லுகியிட். உராலிக் மொழி அப்படிங்கிறது கியர்மிதி. அப்போ 2, 3, 1 தான் சரியான ஆன்சர். வினா எண் 24, ஒப்பு மொழியியல் ஆய்விற்கு சமஸ்கிருதம் இன்றியமையாதது என்றவர் வில்லியம் ஜேம்ஸ். ஒப்பு மொழியியல் ஆய்விற்கு சமஸ்கிருதம் இன்றியமையாதது என்றவர் வில்லியம் ஜேம்ஸ். 24 வினாக்களில் நீங்கள் எத்தனை சரியான பதில் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி 4 ஆப்ஷன் வச்சு போகிறது பயனுள்ளதாக இருக்கா, இதே மாதிரி போடலாமா இல்லை கொஷின் வித் ஆன்சர் அது மட்டும் போடலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.